பாரு, கல்யாண பொண்ணு இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் ருத்ரா? நீ ஞாபகம் வச்சுக்க, ஒவ்வொரு தடவையும் என்னால உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. பாரு பாரு, என்னடாச்சு? பார்வதி எங்க போனா? டேய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க. அவ உயிரை பாதுகாக்க வேண்டியது ஏன் கடமை. நான் எப்படி? சார், உங்க பர்மிஷனோட நான் அவளை ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த ஜமீன்தாரோட ஆளுங்க இங்க சுத்திட்டு இருக்கிறத நானே பார்த்தேன். அந்த பொண்ணோட பேரு பார்வதி. அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டம் பாட்டெல்லாம் வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் செஞ்சுக்க நான் உன்னை விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, கல்யாண பொண்ணு உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணமே நடக்கும். எதுக்கு நான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? அதோ வரா பாரு உன் பார்வதி. டே ருத்ரா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோவிச்சுக்காத. பொதுவா ஆம்பளைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பைத்தியம் ஆவாங்க. ஆனா நீ என்னன்னா இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள எப்படி ஆயிட்ட? நில்ல, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. உனக்கு ஜொரங்கிற ஏதாவது அடிக்குதா? நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்ல குடிச்சியா? அதனால மயக்கம். என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். உடனே உனக்கு பதில் சொல்லணும்னு தோணலையா? நான் இங்க பைத்தியக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இந்த கிராமத்துல ஏற்கனவே உன்னோட முகத்தை எல்லாருக்கும் காட்டிட்ட. உன் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்படி எங்க தான் போன? உன்கிட்ட தான் கேட்கிற, பதில் சொல்ல. என்னது? பாத்ரூம். அதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது கூட வா. அது இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ ரூம்குள்ள இருக்கும்போது எப்பவும் கதவை சாத்திக்க. ஜாக்கிரதையாரு. கதவை உள்ள நல்லா தாப்பா போடு. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற போய் உண்மைன்னு நிரூபிக்க நான் உயிரோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாச்சே. அடிக்கிற சத்தம் வெளியில கேட்க கூடாது. மரியாதையா நாங்க கேட்கறதுக்கு உண்மையை சொல்லு. நான் உண்மையை தாங்க சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் நிச்சயமா கல்யாண பொண்ணுக்கு சர்பத் கொடுக்க தாங்க வந்தேன். இங்க பாரு, இந்த பொண்ணு தானே நீ தேடிட்டு இருக்க? இவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். இவ பார்வதியாச்சே, ஆனா கல்யாண கோலத்துல இருக்கா. ஞாபகம் வந்துருச்சா? கண்ணத்துல ஓங்கி 2 விட்டாதான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும் போல இருக்கு. முதல்ல நீ யாருங்கிறத எங்க கிட்ட சொல்லு. எதுக்காக அவளை தேடிட்டு இருக்க? அது வந்து ராஜா பரம்சித் தேஜபத் தான் எங்களை தேட சொல்லி அனுப்புனாரு. யாரு யாரு? அந்த பழங்காலத்து ராஜாவா? அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா. சரி சரி. ஆனா இவளை எதுக்கு அவரு தேடுறாரு? அவர்கிட்ட இருந்து ஏதாவது பொருளை திருடிட்டு வந்துட்டாளா? ஜமீன்தார் சொல்லிருக்காரா? அப்ப இவளை தேடி கண்டுபிடிக்க உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்திருப்பாரு. சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லு, எதுக்காக இவளை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவளை எதுக்காக தேடுறோம்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும்.
அந்த பார்வதிய ஜமீன்தார் ஐயா தம் பொண்ணு மாதிரி வளர்த்தாரு. எனக்கு தெரிஞ்ச உண்மை இவ்வளவுதாங்க. அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த கல்யாண பொண்ணு இவதானா? வா சமீர் போலாம். என்னங்க நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம போறீங்க? அத பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேன்னா என்னோட வேலை முடியாம போயிடும்ல. அந்த பொண்ணால உங்களுக்கு என்ன ஆதாயம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அடிச்சது போதும், வா சமீர். அம்மா இப்ப என்ன செய்ய போறோம்? முதல்ல இவன் ராஜான்னு சொல்றானே, அவர் முன்னாடி போய் நிப்போம். இந்த அளவுக்கு ஆவலா எதுக்காக பார்வதியை தேடுறாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். வாடா. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என் பேரு மைதிலி. மோகினி அத்தையோட பெரிய பிள்ளை தான் என் கணவர். ஆமா, நீங்க? அது ருத்ரா எங்க இருக்காரு? ருத்ரா இப்பதான் போனாரு. நீங்க கூட பாத்தீங்களே, எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அதோ அத்தையே வந்துட்டாங்க. நீங்க வாங்க, நான் அத்தை கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன். வாங்க அத்தை. அங்க பாருங்க, உங்களை தேடிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அதோ அங்க. மருமகளே, உனக்கு கண் பார்வை சரியில்லைன்னு சொன்னா நான் கண்ணாடி வாங்கி கொடுத்துருப்பேல. என்ன பின்ன என்ன? உன் கண்ணுக்கு தெரியறவங்க என் கண்ணுக்கு தெரியலையே. யாருமே இல்லாத இடத்துல யாரோ இருக்காங்கன்ற. என்ன மன்னிச்சிரு மோகினி. இந்த சமயத்துல நான் உன்னை சந்திக்க முடியாது. அத்தை, அவங்க இங்கதான் இருந்தாங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னால கட்டுப்பாட்டோட இருக்க முடியல. ஒரு தடவை என் மக ருத்ராவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு தடவை. இங்க பாருங்கடி, தயவு செஞ்சு இங்க இருக்கிற நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்களை இங்க பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றத கேளுங்க. நீங்க யார் கண்ணிலையும் படாம சீக்கிரம் இருந்து போயிடுங்க. சரியான நேரத்துல நான் ருத்ராவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேப்பன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அது போகட்டும். நீங்க என்னோட வருங்கால மருமகளுக்கு நான் கொடுத்த வளையல கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். ருத்ரா இப்ப எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கானா? ரொம்ப இருட்டிடுச்சு அண்ணி. நீங்க தனியா இங்கிருந்து போயிடுவீங்களா இல்ல துணைக்கு நான் வரட்டுமா? வேண்டாம், நானே போயிடுறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? எனக்கே ஒரு கால் நொண்டியா இருக்கு. கொஞ்சம் நில்லு. நீ பாட்டு போற, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கூட தோணல உனக்கு. என்னாச்சு மாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஓடி போன மனைவிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்றது, எனக்கும் துக்கமா தான் இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கீங்க. ஆனா அவ தான் உங்க நினைப்பே இல்லாம இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கா. அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து சோர்ந்து போயிட்டீங்க போல இருக்கு.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போனவ இனிமே திரும்பி வரப்போறதே இல்லை. நீங்க இந்த மாதிரி வருத்தப்படணும்னு தான் அந்த விதி உங்க தலையில ஏறிருக்கு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் எதையும் மறக்கல. 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. அதுக்கு நான் வருத்தப்பட்டேன். என் மேல இருந்த வெறுப்புனாலதான் அவ ஓடி போயிட்டா. அதை இன்னும் நான் மறக்கல. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ ஓடி போனதை நினைச்சு நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், அவ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, உனக்கு கூட பிறந்தவங்கிறதையும் மறந்துடாத. இங்க பாரு, அதை நினைக்கும் போது உனக்கு அசிங்கம் அல்ல? உனக்கு தான் நிறைய அசிங்கம். கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் விட்டுட்டு ஓடி போனவ உன்னோட அக்கா. அசிங்கமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நான் எதுக்காக அசிங்கப்படணும்? என்ன பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தான். நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், உங்க பொண்டாட்டி எல்லாருக்கும் பிடிச்சவளா இருந்தா, ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல தாயா இருந்தா. ஆனா இன்னைக்கு உங்களையும் உங்க புள்ளையும் விட்டுட்டு எங்கேயோ போய் கேவலமா இருக்கா. இன்னைக்கு உங்க புள்ளைய அவளை வெறுத்துக்கிட்டு இருக்கான். இறந்து போன உங்க அப்பா அம்மா, நீங்க, உங்க புள்ள எல்லாரும் அவளை வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. இறந்து போன எங்க அப்பா அம்மா கூட மேல இருந்து அவளை வெறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னோட சந்தோஷத்துக்கு 2வது காரணம் இதுதான். ஆரம்பத்துல இந்த வீட்ல என்ன படுத்தினதுக்கு கர்ம வின பலனை அனுபவிக்கிறீங்க. அதுக்குண்டான தண்டனை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க இன்னும் தூங்க போகலையா? எங்க உட்கார்ந்துகிட்டு இந்த ராத்திரி நேரத்துல என்னோட ஜமீன்தார் அம்மா அரண்மனையை விட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு வந்திருக்காங்களே. என்கிட்ட சொல்லாம எங்கேயோ வெளியில போயிட்டு வரீங்க. ஆனா இங்க வந்து நீங்க தூங்கலையான்னு என்ன கேக்குறீங்க. என்னாச்சு? என் கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க. மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு என்னால உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு வேலையை நீங்க செஞ்சதே இல்லையே ஜமீன்தாரம்மா. இப்ப நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லவா? சந்தன்கருக்கு தானே போனீங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? நீங்க அந்த இடத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட வார்த்தையை மீற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் பேசாதீங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லிக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம என்னோட வார்த்தையை மீறி சந்தன்கருக்கு போய் அந்த பார்வதியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டப்படி காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சந்தன்கட் போனது உண்மைதான். ஆனா பார்வதியை தேடுறதுக்காக நாங்க போகல. என் பையனை பாக்குறதுக்காக போனேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் இப்ப சந்தன்கருக்கு வந்திருக்கான். என்ன மன்னிச்சிருக்கு. மன்னிப்பா? நான் எதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? கொஞ்ச நேரம் நீ எப்படி துடிக்கிறன்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு ஆபத்துன்னதும் எப்படி துடிச்சல?
உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ருத்ரா. அதுக்கு எனக்கே இன்னும் சரியா விட தெரியல. 8 வருஷமா 8 வருஷமா என்ன உனக்கு நல்லா தெரியும்ல? அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணுக்காக தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டல. அந்த பொண்ணு என்னை விட உனக்கு அவ்வளவு வசதி ஆயிட்டாளா? போதும், உன்னோட பேச்சை நிறுத்துறியா? என்னோட அனுமதி இல்லாம உன்னை யாரும் இங்க வர சொன்னாங்க? இங்க இருந்து போ, என் முன்னாடி இருக்காத. பைத்தியமா இருக்க? உண்மையில பைத்தியமா இருக்க ருத்ரா? என்னோட ருத்ரா எனக்கு திரும்ப வேணும். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த அந்த பொண்ணால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஒரு தடவை ருத்ரா, ஒரே ஒரு தடவை என்ன பத்தி நினைச்சு பாரு. கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. என் மேலேயும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உன் மேலேயும் எனக்கு உரிமை கிடையாது. நான் உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகளும் எதுவும் கிடையாது. இந்த சடங்கு, சம்பிரதாயம், இந்த கல்யாணம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. அதை இப்ப என்னால உன்கிட்ட சொல்லவும் முடியாது. தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. போயிடுறேன். அந்த பொண்ணு பேர் பார்வதி தானே? இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுக்கிட்டு நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன். வாழ்க்கையில பார்வதியும் ருத்ராவும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. அவ பேரை என் ஞாபகத்துல இருந்து எடுக்கவே மாட்டேன். எப்பவும் உங்க 2 பேரையும் என் நினைவுல வச்சிருப்பேன். நீங்க பார்க்க போனது உங்க பையனையா? என் பையனை தேடிதான் நான் அங்க போனேன். இது வரைக்கும் நீங்க என் குடும்பத்தை பத்தியோ என் கடந்த கால வாழ்க்கைய பத்தியோ ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. ஆனா எனக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அவனை நான் சின்ன வயசுலயே விட்டுட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் ஐயா, உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம்தான். எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்தேன். ஆனா இதை கேள்விப்பட்டதும் என்னால அவனை போய் பார்க்காம இருக்க முடியல. என் மனசாட்சி என்ன குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன குழந்தையா அவனை நான் விட்டுட்டு வந்தேன். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க ஜமீன்தாரம்மா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு நீங்க உங்க குடும்பம், உங்க பையன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன தேடி வந்தீங்க. எதுக்காக பொய் சொல்லிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பையனை பாத்தீங்கல்ல, அவங்கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? அட, என்னாச்சு? இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்க ஜமீன்தாரம்மா? இங்க பாருங்க, நாளைக்கு நானே உங்க பையனை பாக்குறதுக்காக உங்களை கூட்டிட்டு போறேன். என்னாலதான் அம்மாவை பிரிஞ்சிருக்கான். நானே பரிகாரம் பண்றேன். உங்க பையன் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன். இப்ப வேண்டாம் ஜமீன்தார் ஐயா, என்னால அவனை இப்ப பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு நான் அவனை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஜமீன்தாரம்மா. சிரிச்சுக்கிட்டு இருக்காம இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. இதுதான் ஆனந்த கண்ணீரா? அப்படின்னா நீங்க அழலாம். கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் மனக்கோலத்துல ரொம்ப அழகா இருக்கிறதா சொன்னாங்க. நீங்களும் அழகா தானே இருக்கீங்க. உங்க பையனை பத்தி சொல்லவா வேணும்? அது மட்டும் இல்ல ஜமீன்தார் ஐயா, என்னோட கண்ணு மாதிரி அவன் கண்ணும் இருக்கான். ஜமீன்தாரம்மா, சந்தோஷத்துக்காக இதை நான் சாப்பிட போறேன்.
பேச்சு வாக்குல மறந்துட்டேன். அவன் பேர் என்ன? ருத்ரா. முழு பேர் என்ன? ருத்ர பிரதாப் ரணாவத்.